எத்தனை இந்துக்களோட மனசு இதெல்லாம் வேதனையா இருக்கு. தயவுசெய்து துரோகம் நம் இனத்தோட சாபம். துரோகம் நம் இனத்தோட சாபம். இது இன்னைக்கு சொல்லல, அப்பவே சொல்லிட்டாங்க. சரியா? அப்பவே சொல்லிட்டாங்க. என்ன ஒன்று வருத்தமான விஷயம்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி துரோகிங்க இருக்காங்களே, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களே. நெத்தியில பட்டை, கடத்துல கொட்டை, பெரிய கொண்டை. என்னத்துக்குன்னு கேட்குறேன். மசுரானுங்களா? இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளோட மதத்தையும் நம்மளோட தெய்வ வழிபாடையும் கேவலமாக பேசுவானுங்க, போட்டுக்கிட்டு உடைப்பானுங்க. தட்டி கேட்க துப்பு இல்லாத இவெல்லாம் நம்மளோட இனத்தோட சரியான ஒரு சாபக்கேடு. இவன் துரோகி, 100% பியோர் அண்ட் பியூரிஃபை துரோகி. இவன் மற்றும் தான் அந்த நாய் கிச்சாப்பு அவன். சரியா? இந்த ரெண்டு பேரும் பாவம் பார்க்காதீங்க, மன்னிப்பு பார்க்காதீங்க. மன்னிப்பு இல்லை, நோ மன்னிப்பு நோ பாவம். சரியா? அதான் கேட்டீங்க நண்பர்களே. மலேசியாவில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுங்களே, சோத்துல உப்பு போட சாப்பிட்ற மக்களாக இருந்தீங்கன்னா, தமிழ் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்தா மரத்தமிழான்னு. இவனை நம்ம மலேசியாவில் எந்த கோவிலுக்கு வந்தாலும், அது திருவிழா தான் சரி, நார்மல் டைமில் பூஜை ஓடுத அந்த மாதிரி தான் சரி, எந்த கோவிலுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு இவனை விரட்டி அடிங்க. மறுபடியும் சொல்கிறேன், உண்மையிலே மரத்தமனா இருந்தீங்கன்னா என்னையும் சேர்த்து தான், மரத்தமனா இருந்தீங்கன்னா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடா இருந்தீங்கன்னா, இவனை அப்போ உள்ளூர் அந்த கீச்சா மகன் அவனும் சரி, கோவிலில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, அது நார்மல் டைமாக இருந்தாலும் சரி, திருவிழா இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கோயிலுக்குள்ளே விடாதீங்க, விடவே விடாதீங்க. ஏன் தம்மா இவன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றாங்க நினச்சிங்களா? இவன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றாங்க நினச்சிங்களா? இல்லவே இல்லை காய்ஸ், இல்லவே இல்லை. சரியா? இதை நம்மளுக்கு எப்படி துரோகத்தை அடிக்கலாம், கோயிலில் பூந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக எடுத்துக்கிட்டு கேட்டால் சாமி கும்பிடான்னு சொல்லி போட்டு முன்னுக்கு ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த அக்கா நல்லா நாளைகளே கேட்டாங்க. அந்த அக்கா கழுத்தில் கொட்டை உத்தராச்சு கொட்டை மட்டானு அவ்வளோ கேவலமாக இருக்கான் இவன். அப்போ இவனை கோயிலுக்குள்ள விடலாமா? நான் கேட்குறேன், இவனை கோயிலுக்குள்ள விடலாமா? இந்த ஒன்று அந்த நாய் இருக்கு. அன்னைக்கு தைப்பூசம் நின்றா கைங்க விட்டுருச்சிங்க, சரி விட்டுருவோம், பரவாயில்ல ஆயிட்டு. ஆனால் இந்த வாட்டி வேணாம் காய்ஸ். சரியா? ரெண்டாவது, இவனுக்குலாம் பயந்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. இவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சரியான ஒரு கோசக்காவடி, கோசடப்பா. இவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்கள்லாம் பேசாமல் இருக்காதீங்க. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும், செயலில் இறங்கணும். பேசி 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 ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செயலில் இறங்கணும். எப்படி இறங்கணும்? நம்ம இனத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போலாம் நம்ம இனத்துலேருந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும்? சண்டை போட சொன்னா இல்லை, சண்டைலாம் போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. சரியா? கரும வினையோன்னு இருக்குது, அது தனியாக பார்த்துக்குவோம். நம்ம என்ன பண்ணணும்? கோயிலில் பார்த்தீங்கன்னா, திருவிழா பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இவனை விரட்டி அடிங்க. ஒண்டியா போ பயமாக இருக்கா? அங்கே கைங்க இருக்குங்க. சரியா? நம்ம தமிழை கைங்க இருக்குங்க. சொல்லுங்க, தவிர இனத்துறைக்கு வந்துட்டான், விடக்கூடாது, வேட்டி அடிங்க. அவன் சொல்லுவான், இல்லை இது பொது கோயில், நாங்கள் வருவேன். பொது கோயிலாக தான் சரி, என்ன கோயிலாக தான் சரி, மதியாண்டி உனக்கு இடம் இல்லை, கலங்குது. அவ்வளோதான், கலந்து சொல்லியிருக்கு. இவங்கெல்லாம் பயப்படாதீங்க கைஸ், இவங்களாம் ஒன்றுமே இல்லை கைஸ். இதெல்லாம் கோசக்காவடி. அந்த அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு திரும்ப கோயிலை உடச்சி போட்டு அப்போ நம்மக்கிட்ட இவன் பம்புறான். கோயிலை அவங்க கட்டுங்க, டோக்கியமானோட செய்யுங்க, லீகலாக செய்யணும். பார்த்தீங்களா, கோயிலை உடைக்கிறாங்க, அப்படி இருக்காங்கன்னு அது வர செஞ்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் சேர்க்காதீங்க, நம்ம இனத்தில் சேர்க்கவே கூடாது. அந்த அக்கா நல்லா 4 கேள்வி கேட்டாங்க. அந்த அக்கௌண்டில் ரொம்ப பேர் கேட்டாங்க 4 கேள்வி. இவனை ஆமாம் 4 கேள்வி காய் துப்புனாங்க இவன் மூஞ்சில். இதே உண்மையில் ரோசக்கார ஆம்பளையாக இருந்து இந்த நாய் என்ன பண்ணிக்கணும்? தூக்க மாட்டி தொங்கிருக்கணும். அது செய்யுமா? இதுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, சூடு சொன்னேன் இல்லையே. பார்க்க தான் பெரிய அம்பா பூல மாதிரி, அம்மா பெரிய கொண்டை, நெத்தியில் கொட்டை, கழுத்தில் கொட்டை. ஆமால அதான் பொம்பளை சோக்கு கேட்குது நாய்க்கு. பொம்பளை சோக்கு கேட்குதாடா?
அதான் இந்த மாதிரி விஷத்தை போட்டுக்கிட்டு மயிலாண்டி தயாரிலும் போதிய போவேன்னு சொல்லல. அது என்ன வரைக்கும் நீ வீடியோ எடுத்து வைரல் பண்ணுற? அவன் மற்ற என்ன சொல்லுவாங்க, இந்த போய் சாமியார் பற்றியா, அவன் இனத்தை பற்றியா, அம்மா சாமியார்னு பெயரை சொல்லி தயாரில் வந்து கம்பு போட வந்திருக்காங்க. இது சாமியான வேஷம் போட்டுக்கிட்டு தைலாண்டில் போயிட்டு கம்பு போட வந்திருக்கான்னு மற்ற இடத்துக்கு துப்ப மாட்டான். நீ போ, யார் போவான்னு சொல்ல, நீ போ சரியா. ஆனால் மறைமுகமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுறேன் போ. என்னத்துக்கு வீடியோ எடுத்து வைரல் பண்ணுற? இன்னும் இந்த வீடியோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளோட வழிபாடு கோயிலை உடைச்சேன். அது அழுவு இல்லை அது இங்கே தான் அவனுக்கு இருக்குது மஸ்தராண்டி. ஓகே கைஸ், சொன்னால் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். உண்மையிலே சோத்தில் உப்பு போட சாப்பிட்ற தமிழனாக இருந்தீங்கன்னா, வீரமான தமிழன், மரத்தமிழன், நம்ம தான் தமிழன் என்று சொல்கிறா தலைநிமிதி நிலைன்னு இருந்தீங்கன்னா, இவனை எந்த கோயிலையும் திருவிழாலையும் விடவே விடாதீங்க சரியா. பயம் உங்களுக்கு பயப்படுவீங்களா? ஓகே, கூட்டிகிட்டு போங்க, நம்ம கைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இவனை வேட்டி அடிக்கணும், இவனை விடக்கூடாது. வாழ்க்கை வளமுடன்.